SIVA எடிட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தோனிக்கு வந்து பர்த்டே. அதுக்கு வந்து CDP பர்த்டே பேனர் எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நீங்கள் எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத கற்றுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, வாங்க போய் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆப்பை ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதை வந்து ஃபஸ்ட்டு ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். அது பேக்ரவுண்ட்ஸுங்கிறத கொடுங்க. இதில் வந்து நீங்கள் ஒயிட் கலருங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டூல்ஸுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணாட்டி க்ராப் பண்ணுறோம். அதை க்ராப் பண்ணிட்டு 3:4 அப்படிங்கிறத சூஸ் பண்ணிட்டு ஓகேங்கிறத செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இப்போ நான் ஃபோட்டோங்கிறது போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த இமேஜை வந்து நான் எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து CDP பர்த்டே பேனர் எடிட் பண்ணுறப்ப நீங்கள் வந்து பேக்ரவுண்ட்ஸ் எதுவும் நீங்கள் எடுக்க தேவையில்ல. இந்த பேனர் வச்சு நீங்கள் வந்து பேக்ரவுண்டை செட் பண்ணால் தான் பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். அதனால் இந்த இமேஜ் வச்சு நம்ம எப்படி பேக்ரவுண்ட் எடிட் பண்ணுறதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதை வந்து நீங்கள் டூப்ளிகேட்ங்கிறத பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இப்போ கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா பிளர்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து 100 அப்படிங்கிறத செட் பண்ணிவிட்டு இன்வைட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. மறுபடியும் பிளரு போயிட்டு 100 அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஓகேங்கிறத செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து நல்லா ஜூம் பண்ணிவிட்டு இப்போ வந்து மூவ் டவுன் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. மூவ் டவுன் கொடுத்திங்கன்னா பின்னாடி போயிடும். இப்போ வந்து அடுத்தது இந்த இமேஜை எடுத்துகிட்டு இந்த மாதிரி பெருசாங்கிறத கரெக்டாக 4 பக்கம் செட் ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இப்போ எரேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. இதில் வந்து கார்னர்ஸை கம்மியாக வச்சுட்டு நல்லா ஜூம் பண்ணிவிட்டு எரேஸ் பண்ணுற மாதிரி எரேஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த தோனி அப்படிங்கிறது கொஞ்சம் அலையாமல் இருக்கும். கொஞ்சம் அலைஞ்சாலும் பரவாயில்ல, ரொம்பவும் அலையாமல் இருக்கணும். இந்த மாதிரி எரேஸ் பண்ணிட்டு இந்த ரைட் சைடு தான் இதே மாதிரி எரேஸ் பண்ணிட்டு இப்போ ஒப்பாசிட்டியை கம்மியாக வச்சுட்டு மறுபடியும் இதே மாதிரி ஃபுல்லாகவே எரேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எரேஸ் பண்ணிட்டு ஓகேங்கிறத நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஓகேங்கிறத செட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கோங்க. ஒப்பாசிட்டியை கம்மியாக வச்சுட்டு எரேஸ் பண்ணுங்கள். எரேஸ் பண்ணிட்டு ஓகேங்கிறத செட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நான் அந்த பேக்ரவுண்ட் இமேஜை எடுத்துகிட்டு டூப்ளிகேட் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறமா கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா மல்டி ஓவர்லே இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஓவர்லே அப்படிங்கிறத செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் கரெக்டாக ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும் இதுக்கு இந்த எஃபெக்ட்டு. இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி எஃபெக்ட் தேவையோ அந்த மாதிரி நவுத்தி வச்சுட்டு ஓகேங்கிறத நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ ஓகேங்கிறத செட் பண்ணிட்டேன். இப்போ வந்து மறுபடியும் நான் ஃபோட்டோங்கிறது போகிறேன். இதில் வந்து இந்த 2 இமேஜை வந்து நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை வந்து நான் மேலேங்கிறத செட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மேலேங்கிறத செட் பண்ணிவிட்டு இப்போ கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா அதை பிளெண்டுன்னு இருக்கும். இதில் வந்து ஓவர்லே அப்படிங்கிறத செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு மறுபடியும் அகைன் நான் டூப்ளிகேட் அப்படிங்கிறத பண்ணிவிட்டு அதுமாரிலே அந்த மாதிரி நான் அப்ளை பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இதே மாதிரி வந்துடும். இப்போ வந்து ஒப்பாசிட்டி வந்து கம்மியாக வச்சிங்கன்னா அந்த லைட் எஃபெக்ட் வந்து லைட்டாக இருக்கும். இதுதான் நமக்கு தேவை. அதனால் அடுத்தது இந்த ரவுண்ட் இமேஜ் வந்து எடுத்துக்கோங்க. இதில் வந்து உங்கள் இமேஜ் வந்து நீங்கள் செட் பண்ணலாம். அதுக்காக தான் இந்த இமேஜ் வந்து நான் எடுத்திருக்கேன். இதை வந்து ஃபஸ்ட்டு செட் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இதில் வந்து நீங்கள் எத்தனை இமேஜ் ஆட் பண்ணுறீங்களோ அத்தனை டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் 10 டூப்ளிகேட் பண்ணலாம். அதுக்கு மேலே பண்ணால் நீங்கள் ஓகே அப்படிங்கிறத செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் டூப்ளிகேட் அப்படிங்கிறத கொடுக்க முடியும். இப்போ நான் இந்த டூப்ளிகேட் அப்படிங்கிறத இந்த மாதிரி 4 இது கொடுத்துட்டு இப்போ நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும். கரெக்டாக நான் 4 இதுங்கிறத செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிட்டு ஓகேங்கிறத செட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து 4 இமேஜை செட் பண்ணலாம். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி 4 இதை வந்து செட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை செட் பண்ணிக்கோங்க. அடுத்து நான் ஆட் ஃபோட்டோங்கிற போகிறேன். இதில் வந்து எப்படி நீங்கள் ஃபோட்டோ செட் பண்ணணுன்னா ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கரெக்டாக ஜூம் பண்ணி தலை லைட்டாக வெளியில் வர மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். வந்து கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து பிரைட்னஸ் உங்களுக்கு தேவைன்னா வச்சுக்கலாம். இந்த கான்ட்ராஸ்ட்டு
இந்த மாதிரி ஒவ்வொரு இமேஜுக்கு வந்து நீங்கள் வந்து பிரைட்னு கான்ட்ராஸ்ட்லாம் வச்சிங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு பார்க்குறது அந்த எஃபெக்ட் இருக்கும். சும்மா நம்ம எடுத்த கிளாரிட்டி இல்லைன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நீங்கள் ஓகேங்கிறத செட் பண்ணிக்கோங்க. அதே இந்த மாதிரி 4 இமேஜை நீங்கள் வந்து இதே மாதிரி தான் செட் பண்ணணும். செட் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகேங்கிறத செட் பண்ணிக்கோங்க. ஓகேங்கிறத செட் பண்ணதுக்கப்புறமா டவுன்லோட்னு ஆப்ஷன் இருக்கும். டவுன்லோட் சிம்பிள் மாதிரி அது கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். அதான் நம்ம இமேஜ் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. இந்த ஒரு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஆப்போசிட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். எந்த வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்.